2640 வரும்போது இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணிட்டாங்க. போன வாட்டி என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வாட்டியும் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஞ்ச் கூட பண்ணலை, அதையே திருப்பி காப்பி அடிச்சு அவன் அதே தான் பண்ணுறாங்க. பண்ண பிறகு இந்த ஃபேக் அவுட் கொடுத்ததுனால தான் நிறைய பேர் செல் பண்ண வச்சிட்டாங்க. செல் பண்ணி வச்ச உடனே அதுவும் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டாடா மோட்டார்ஸ் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரேட் அச்சீவர்ஸ் உடைய ஃபவுண்டர் கிஷோர் அவர்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டெய்லியுமே மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குது, மேலே ஏறுது. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான அப்டேட் இன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு மார்க்கெட்டில்ன்றதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா, சரி, டாடா மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி ஏறினதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால தான் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு புது உச்சத்தை தொட்டுச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் வந்து நோமுரா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாடா மோட்டருக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பை ஆகுமா செல் ஆகுமான்ற ஒரு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கம்பெனி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இத்தனை நாளாக வந்து நோமுரா வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து டாடா மோட்டார்ஸை பார்த்தா நியூட்ரல்னு இருந்தாங்க. அண்ட் டுடே இன்னைக்கு அதை ரீவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை டாடா மோட்டார்ஸ் இஸ் இன் பை ட்ரெண்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொடுத்த உடனே தான் உங்களுக்கு ஒரு புதிய உச்சத்தை வந்துச்சு. அதோட ப்ரைஸ் டார்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட டார்கெட் 26% கொடுத்து எவ்வளோ தூரம் போகும்னா 1294 வரைக்கும் போகலான்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ஷனை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சர்ச். அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டாரும் ஒரு புது உச்சத்தையும் அடைஞ்சுது. நம்ம அதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்னொன்று மேஜராக ஃபாலோ ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோர் தென் 5% வந்து கீழே விழுந்தது பிகாஸ் ஆஃப் Q1 ரிசல்ட்ஸ். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் குவார்ட்டரோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் மட்டுமே 15% டிக்ளைன் இருந்தது. அது வந்து ஃப்ரம் 7,130 crores லாஸ்ட் இயர். இந்த வருஷம் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 6,000 crores மாதிரி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,130 கோடின்ற மாதிரி டிக்ளைன் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்கள்ல, உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக வரும். அப்போ ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பங்குகளும் ஏறும். இப்போ அது மார்க்கெட் எஸ்டிமேட்டோட கம்மியாக வந்ததுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க்கும் ஷேர்ஸ் கீழே வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது Q1 ஏர்னிங்ஸில் இன்றைக்கி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி மிஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்லே இந்தியாவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3%க்கு மேலே ட்ராப் ஆச்சு மார்க்கெட்டில். ஏன்னா அது எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ண முடியல. ஸோ அதனால் மார்க்கெட்டை இப்போ எப்படி பட்ஜெட்டில் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு ரயில்வேன்ற ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லாமல் போனதுனால எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை. இப்போது ரயில்வேஸுக்கு ஏதோ நெகட்டிவ் நியூஸு கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணதை மீட் பண்ணலன்னொடனே எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நெஸ்லே இந்தியாவும் கீழே விழுந்ததுக்கான ரீசன். அண்ட் அதுக்கு அடுத்தது நல்ல க்ரோத் இருந்த ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ONGC அண்ட் ஆயில் இண்டியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 8% வரைக்கும் மேலே போயிருந்தது. இன்றைக்கி ஓவரால் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கீழே தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் மேலே ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ 1 by 1 சார்ட்டில் நான் காட்டுறேன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக மக்களுக்கு புரியும். ஓகே சார். சரி சார், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் பார்த்துடலாம். டாடா மோட்டார்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புது உச்சம் 1100 கிட்ட மார்க்கெட்டு போயிட்டு மார்க்கெட் அந்த இடத்துல லெவலில் நின்றுட்டுருக்கு. அந்த டெக்னிக்கல் வியூவில் பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி இது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் இன் அ நியூட்ரல் ஃபார்ம் அவங்க சொல்லியிருந்த மாதிரி. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நீங்கள் இதுவே வந்து நமக்கு டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரியும். டெய்லி சார்ட்டில் காட்டுறேன் நான். இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு மார்க்கெட் இது நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டு இருக்குது. ஸோ இப்போ ட்ராயிங் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருந்துச்சு மார்க்கெட் இப்போ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைனை வந்து இங்கே நெக்கை வந்து இப்போ பிரேக் ஆகிட்டு டோட்டலாக இப்போ மார்க்கெட் மேலே தான் ஏறிட்டுருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகலான்றதையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதோட லெவல் ஹையர் லெவல் எவ்வளோ தூரம் போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னா 1225.
ஸோ உங்களுக்கு டாடா மோட்டார்ஸோட ஃபியூச்சர் லெவல் ஆஃப் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஃபிப்போட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 1225 தான் இருக்குது. ஸோ அப்போ லாங் டேர்மில் டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் லெவல் ஆஃப் ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ப்ளஸ் நீங்கள் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் நம்மளோட ப்ரொஜெக்ஷன் மார்க்கெட் எப்படி இருக்கலான்றது டெக்னிக்கல் வியூ பாயிண்ட் மட்டும் தான். நம்ம ஸ்டாக்ஸ் வந்து இது கொடுக்கறது இல்லை, கால்ஸ் மாதிரி நம்ம எப்போவுமே கொடுக்க மாட்டோம். திஸ் இஸ் ஜஸ்ட் டெக்னிக்கல் வியூ பாயிண்ட். எப்படி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ஏறுச்சுன்னா எவ்வளோ தூரம் ஏறலான்றது வந்து டெக்னிக்கல் வியூ பாயிண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து இது வந்து நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1050 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1225 வந்து நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அரௌண்ட் 1200 to 225 வந்து நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஸ்டாக் வந்து ஓஎன்ஜிசி. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 290 ருபீஸில் வந்து ஒரு மேஜராக அந்த இடத்துல தான் ரொம்ப மாதமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் ஃபைனலி இந்த வருஷம் அரவுண்ட் நமக்கு இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஜூலை கிட்ட நமக்கு பிரேக் ஆச்சு இந்த மந்தில். அண்ட் பிரேக் ஆகிட்டு அண்ட் ஃபைனலி ஒரு புது ஹையை போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. அந்த கரெக்ஷன் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு எது இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிச்சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் பண்ணிச்சு. சப்போர்ட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ஏற ஆரம்பிச்சிட்டு இப்போ இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றத பார்த்தோம்னா ஸோ மினிமம் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபிப்போட ஃபஸ்ட் லெவலே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 340 ருபீஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது 370 ருபீஸ் அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 400 ரூபாயில் இருக்குது. ஸோ அப்போது ஓஎன்ஜிசி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஃபைனல் இது வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கோ அப் டு 400. நம்ம இது எது காட்டுறோன்னா இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா இப்போ இது ஏறின உடனே சில பேர் பேனிக் ஆகி இப்பயே க்ளோஸ் பண்ணுறாங்க. கரெக்ட் சார். இப்போ கிட்டத்தட்ட 5% இன்றைக்கே ஏறிச்சு, 6% ஏறிச்சு, எதுக்கு வெயிட் பண்ணணும், இமீடியட்டாக க்ளோஸ் பண்ண. ஒரு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணுறத விட ஒரு லூசிங் எதுவுமே கிடையாது. கையில் வச்சுருந்த பொருள் இப்போ எனக்கு இது வந்து ஒரு 10,000 ரூபா போட்டது எனக்கு 1 லட்ச ரூபா ஆகும்னு தெரிஞ்சு நான் 10,000 ரூபா 20,000 ரூபா வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது 1 லட்ச ரூபா போகும்போது நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. நிறைய ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரிவென்ஸ் ட்ரேடிங் போயிடுவாங்க. விட்டதை எல்லாத்தையும் பிடிக்கிறேன் பாருன்ட்டு மொத்தமாக போட்டு அது கொஞ்சம் இறங்கும்போது லாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ எப்போவுமே இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம காட்டுறதுக்கான ரீசனே வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டோட ப்ராப்பர் ப்ரிடிக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் பொட்டன்ஷியல் இருக்கோ அது ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணுறதுக்கு தெரியும் நமக்கு. ஸோ ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் இதெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓஎன்ஜிசிலாம் கூட நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ 400 வரைக்கும் நமக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட். அப்போது லாங் டேர்மில் பார்க்கும்போது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1, R2 அண்ட் R3 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படியே லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சுக்கிறவங்க இன்றைக்கி ஒரு நாள் ஏறினதுனால பயந்துட்டு க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்துச்சே போதுன்ட்டு க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்றைக்கி விழுந்த ஸ்டாக்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சிஸ் பேங்க். ஸோ இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ரீச் கொடுக்க முடியல. ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,130 crores கொடுத்துருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் குவார்ட்டர் நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 7,130 கோடி காமிச்சிருந்தாங்க. இந்த குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 15% அவங்களோட ப்ராஃபிட்டில் வந்து டிக்ளைன் வந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால். இப்போ இந்த ஃபால் வந்துச்சு அவ்வளோதானே ஆக்சிஸ் பேங்க்னா கிடையாது. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ஸ்டாக்கை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நல்ல ஸ்டாக் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து ஓகே இது வந்து கீழே இறங்கியிருக்குன்னும் போது இப்போ எனக்கு 1,300 ரூபா பொருள் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 1,150 ரூபாவில் கிடைக்குதுன்னா லாபமா நஷ்டமா? லாபம் தான். எப்பவுமே ஒரு ப்ராஃபிட் ஒரு ஜம்ப் கீழே வந்துச்சுன்னு உடனே வி கேன் நாட் டிசைட். அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம பட்ஜெட் டைம்ல பார்த்தோன்னா IRFC கிட்டத்தட்ட 20% விழுந்துட்டு உடனே அன்றைக்கே என்ன ஆயிடுச்சு 15% ரிகவர் ஆயிடுச்சு. அப்போ ரிகவர் ஆனவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வாங்கியதானா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போவுமே கீழே வரும்போது நல்ல ஸ்டாக்காக இருக்குது, ஓவரால் லாங் டேர்மில் நல்ல ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்னா கீழே வர்றது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணுமே தவிர வி ஷுட் நாட் see it as a liability. ஸோ அதனால் இது ஒரு நல்ல அசட்டாக பார்த்துட்டு
இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து இந்த இடம் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆகிருந்த இடம் இப்போ மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆக்சிஸ் பேங்க்கு நாளைக்கும் திருப்பி ஒரு 1150 1120 இந்த ரேஞ்சில் இருந்து திரும்ப ஆரம்பிச்சதுன்னா அகெயின் we can market we can expect to go up. ஓகே. ஸோ அப்போ ஆக்சிஸ் பேங்க் வச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே பயந்துட்டு க்ளோஸ் பண்ணுறன்னு அவசியம் இல்லை. எல்லா ஸ்டாக்ஸுமே குவார்டர்லி ரிசல்ட் அப்போ இறங்கவும் செய்யும் ஏறவும் செய்யும். ஆனால் ஓவராலாக மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹோல்டிங்கில் வைக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆக்சிஸ் பேங்க் லாங் டேர்மில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அடுத்தது மார்க்கெட் எஸ்டிமேட்லேருந்து கீழே வந்தது பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா. நெஸ்லே இந்தியாவும் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் இன் அ பை ட்ரெண்ட். இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்னா நமக்கு நெஸ்லே இந்தியா இதுதான் டாப் 2800 2700 and 750 அந்த ரேஞ்ச் வந்து டாப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டம் வந்துச்சு. ஸோ அந்த பாட்டம்லேருந்தே மார்க்கெட் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கேருந்து மார்க்கெட் டாப்பு திருப்பி பாட்டம் திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன்ஸு திருப்பி பாட்டமை உடைக்கிற மாதிரி ஃபேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி டாப் டு பாட்டம். ஸோ அப்போ நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பை ட்ரெண்டாக தான் கிடையாது. நெஸ்லே இந்தியா மறுபடியும் எங்கே வரப்போகுதுன்னா மறுபடியும் 2400 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு லெவல்ஸ். இப்போ இது முன்னாடியே டெக்னிக்கல் லெவல் தெரிஞ்சிருந்ததுன்னா 2600 ரூபாலே இன்ஸ்டியூஷன் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க செல் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த ரிசல்ட் வந்துச்சுல்ல, இப்போ நம்ம ஒரு கிளியர் பிக்சரை பிடிப்போம். இன்ஸ்டியூஷன் எப்படி இது பண்ணுவாங்க. 2640 வரும்போது இன்ஸ்டியூஷன் செல் பண்ணிட்டாங்க. போன வாட்டி என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வாட்டியும் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஞ்ச் கூட பண்ணலை, அதையே திருப்பி காப்பி அடிச்சு அவன் அதே தான் பண்ணுறாங்க. பண்ண பிறகு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. இறங்கின உடனே இப்போ ரிசல்ட் வருது. எங்கே பாதி தூரம் வந்த பிறகு ரிசல்ட் வருது, கீழே விழுந்தாச்சு மார்க்கெட்டு. இப்போது மக்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், 2600 மார்க்கெட் இறங்கினே வருது, அப்போ இன்னும் இறங்க போலன்னு ஒரு பயம் இருக்குமா இல்லை? அப்போ எல்லாருமே இந்த இடத்துல வந்து தான் விற்பாங்க. 2600 விற்க சொன்னால் எங்கே வந்து விற்போம், 2400 வந்து விற்போம். ஆனால் நம்ம விற்கும் போது தான் அவன் வாங்கிட்டு திருப்பி எங்கே எடுத்துகிட்டு போயிடுவான், 2600க்கே எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இதுதான் இன்ஸ்டிடியூஷனோட பிளேயிங். நார்மலாக எப்போவுமே ஒரு மார்க்கெட்டை பார்க்குறீங்கன்னா ப்ராப்பராக சார்ட்டை பாருங்கள். இப்போது தெளிவான சைட்வேஸில் இருக்குன்னா சைட்வேஸில் டாப்பில் இருக்கும்போது தான் விற்கணும். பாட்டம் வரும்போது விற்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த இடத்துலயே வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் ஃபேக் அவுட். இந்த ஃபேக் அவுட் கொடுத்ததுனால தான் நிறைய பேர் செல் பண்ண வச்சிட்டாங்க. செல் பண்ணி வச்ச உடனே அதுவும் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ப்ரீவியஸாக எந்த சப்போர்ட்டில் இருந்துச்சோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சோ அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நிறைய இருக்குது, மேபி இது டெலிட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்களா, ஸோ எக்ஸாக்டாக இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இங்கே என்ன ஆகிடுச்சு சப்போர்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெளிவாக இன்ஸ்டிடியூஷன்ஸு இந்த சப்போர்ட்டை காமிச்சு இங்கே பிரேக் அவுட்டு இந்த பிரேக் அவுட் கொடுத்த உடனே மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே முடிஞ்சிச்சு, ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கும்போது இங்கே விற்க மாட்டாங்க, திருப்பியும் வந்து 2400 வந்து விற்கும் போது என்ன ஆகிடும், இன்ஸ்டியூஷனுக்கு நல்ல பையிங் பாயிண்டாக இருக்கும். உடச்சிட்டு இன்கேஸ் முடிச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கும் கூட்டு போயிடும். இதுக்கு தான் சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்றது. ஸோ நெஸ்லே பொறுத்த வரைக்கும் இப்போ விற்கணுமானா கிடையாது, நீங்கள் விற்கணும்னா 2600 விற்றுருக்கணும். அப்போ இப்போ 2480 2420 ரொம்ப தூரம் இல்லையா, ஒரு வெறும் ஒரு 60 பாயிண்ட்டுக்காக இப்போ விற்கணுமானா விற்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ ஹோல்டு பண்ண வேண்டிய டைம். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறும்போது இட் இஸ் ரைட் டைம் டு அக்யூமுலேட். ஓகே. ஸோ நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல லாங் டேர்மில் சைட்வேஸில் இருக்குது, சைட்வேஸோட பாட்டமில் இருக்கிறதுனால நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ இதுவே நம்ம டாப்பில் இருக்குன்னா கன்சிடர் பண்ணி என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த டைமில் க்ளோஸ் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் இப்போ லாஸில் இருப்பீங்க, அதை ரிகவர் பண்ணுறதுக்காக டைம் கொடுக்கலாம். இப்போ 2600 வாங்கிட்டு ஒருத்தர் இப்போ லெட்ஸே எப்படி வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% இறங்கிச்சு. ஸோ இது வரும்போது 8%, இன்னும் ஒரு 2% தான் போர்ட்ஃபோலியோவில் இறந்துச்சுன்னா கூட அங்கேருந்து திருப்பி ரிகவர் ஆகும்போது அவரோட லாஸஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிட்டு வெளியே வந்தால் ஆர்டிஸ்ட். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் கீழே விழுதுன்னா இமீடியட்டாக டிசிஷன் எடுத்துகிட்டு இமீடியட்டாக போயிட்டு செல் பண்ணுறாதீங்க. கரெக்டான டைமிங் பார்த்து பை பண்ணுறது செல் பண்ணுறது பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மேஜராக இந்த 2 ஸ்டாக்ஸ் தான் டாப் கெய்னர்ஸ்லையும் டாப் லூசர்லையும் இருந்த ஸ்டாக்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே ஹோல்டிங் பீரியடில் தான் இருக்குது, எதுவுமே பையிங் செல் ட்ரெண்டில் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நம்ம வச்சுருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். லாங் டேர்மில் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இன்னும் ட்ரெண்டு நமக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது.
ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு நீங்கள் காமிச்ச சார்ட் எல்லாமே ரொம்ப ஒரு கிளியரான ஒரு பிக்சரை கொடுத்துருக்கீங்க ட்ரேடர்ஸ்க்கு. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை நாங்கள் டெய்லியும் எதிர்பார்க்க முடியுமா? ஸோ இந்த மாதிரியே டெய்லி கூட நம்ம மார்க்கெட் அப்டேட் பண்ணலாம். பட் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோக்கு வந்து 2000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, நான் ரெகுலராகவே இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு, ப்ளஸ் அந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு 2000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, நான் டெஃபினட்டாக ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ்ன்றதை கொடுக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டாப் 3 பிக்ஸுக்கு வந்து 5000 லைக்ஸ் வர வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ரெகுலராகவே மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நான். அன்னைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்கு நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் ரிவ்யூ ப்ரிவ்யூ ரெகுலராக கொடுத்துட்ருப்போம். அது கூட சேர்த்து ப்ளஸ் உங்களுக்கு டெய்லி என்னென்ன ஸ்டாக் பார்க்கலான்ற மாதிரியும் ஒரு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் வர வச்சுட்டீங்க. ஸோ அதனால் நம்ம இனிமேல் கொடுக்க போகிற ரிவ்யூ ப்ரிவ்யூவில் ரெகுலராகவே உங்களுக்கு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி ப்ளஸ் அன்னைக்கு இன்ட்ராடேயில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளோட ரேடாரில் இருக்குது, நான் என்னென்ன பார்ப்பேன்றது அந்த ஸ்டாக்ஸையும் உங்களுக்கு நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் அதுவும் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். உண்மையாலுமே ஒரு ட்ரேடர்ஸ்க்கு இதுக்கு மேலே அவங்க ஒரு பயம் இல்லாமல் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.